ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிவாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத. அதுக்கு 4 முட்டையை நான் எடுத்துக்கிட்டேன். 4 முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து நம்ம அடிக்கிறக்கு ஆரம்பிக்கலாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சுக்கணும். லைட்டாக கொஞ்சம் அடித்ததுக்கப்புறம் ஒரு கப் பவுடர் சுகருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம 2-3 தடவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது கேக் ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி பிளெண்டர் இருந்ததுன்னா, கேக் அடிக்கிற கேக் மிக்சர் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். இல்லாட்டி நம்ம கையில் ரொம்ப நேரம் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அந்த பவுடர் சுகரை மிக்ஸ் பண்ணி நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் அந்த முட்டையை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 4 மஞ்சக்கருவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு ஏதாவது ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலுங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு வகைகளை சேர்த்துக்கலாம். மாவு ஒரே வகை தாங்க. 1 கப் மைதா மாவுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை 3ஐயுமே நம்ம ஜலிச்சுக்கலாம். கலந்து ஜலிச்சு சேர்த்து நம்ம இப்போ பிளெண்டர் தேவையில்லை. நம்ம கையில் ஒரு விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஒரே மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 1/4 கப்பு பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் இது. ஏன்னா நம்ம அந்த மாவெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர்லேயே டைரெக்டாக வைக்கலாங்க. குக்கரில் பட்டரோ ஆயிலோ ஏதாவது ஒன்று நல்லா ப்ரஷ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சுக்கலாங்க. இது மோல்டு இல்லாதவங்க நம்ம இது குக்கரில் கூட நம்ம டைரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம அந்த பேட்டரை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அந்த லம்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி விட்டு 2 தட்டு தட்டிட்டு நம்ம குக்கர் மூடி போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தோசைக்கல்லை சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் மேலே வைக்கணும், குக்கரை டைரெக்டாக வைக்கக்கூடாது. இப்போ விசில் போடாமல் நம்ம ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இந்த கத்தி விட்டு பார்த்தோம்னா கேக் ஒட்டலை. இப்போ இதை தனியாக ஆர்டருக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம விப்பிங் க்ரீம் அடிக்கலாங்க. ஒரு 150 கிராம் நான் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். அதையே நம்ம அடிச்சிட்ருக்குறோம். பாருங்கள், இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையும் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிட்டேன். இது க்ரீம் பீக் வர்ற வரைக்கும் அடிச்சுக்கலாங்க. இது எப்படி பீக் வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நம்மளுக்கு அடிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாகிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகிருச்சு. அந்த நம்ம பவுலை கமுத்தி பார்த்தோம்னா கீழே விழுகக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப் சொல்லிடுறேன். விப்பிங் க்ரீமை ஃப்ரீஸ்லேயே எப்போதுமே ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. நீங்கள் கேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுலையும் தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்குங்க. ரொம்ப ஸ்டிஃபான ஒரு க்ரீம் கிடைக்கும். இப்போ நம்ம கேக் ஒவ்வொன்றா இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துட்டோம் கேக்கை. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு லேயராக க்ரீம் பூச வேண்டியதாக. உங்களுக்கு ஒரு கேக் வேக வச்சதை நான் காட்டியிருக்கிறேன். நானாக 2 கேக் ரெடி பண்ணியிருக்கிறேன் 4 லேயர் வர்றதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுற தட்டில் கொஞ்சம் க்ரீமை வச்சுட்டோம்னா கேக் அசையாமல் அப்படியே நிற்கும். இதுக்கு நம்ம போய் படிச்சுட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மருதாணி ஃபோன் போட மட்டும் தெரிஞ்சால் போது. பாருங்கள், சுகர் சிரப்புங்க. இது
சுகர் சிரப்பை நான் அதில் ஊற்றி ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி வெறும் சர்க்கரை தண்ணியில் கலந்து லைட்டாக ஸ்பூனில் எடுத்து சுற்றியில் விட்டாலே போதும். இது வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால நான் வந்து டக்குன்னு காட்டிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த பட்டாக்கத்தி இருக்கும், அது போதுங்க. ஒவ்வொரு லேயர் வைக்கும்போது சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே க்ரீமை வச்சு அப்ளை பண்ணலாங்க. எனக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ண தெரியாது, இருந்தாலும் ஒரு அளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணிட்டேன் நான். அப்புறம் க்ரீம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கேக்கை கொண்டு போய் நீங்கள் கேக்கை க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து க்ரீம் பூசறக்கு ஆரம்பிங்க. ஏன்னா வந்து க்ரீம் மெல்ட் ஆகலாம். இதில் பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பட்டர் க்ரீம் நான் ரெடி பண்ணிட்டேங்க. கொஞ்சம் கலர் வேணும் இல்லையா நம்மளுக்கு, நான் 2 கலர் எடுத்துக்கிட்டேன். பட்டர் க்ரீம் தனியாக நான் அது ஒரு ப்ராசஸ்ஸுங்க, அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், 2 கலர் நான் எடுத்துக்கிட்டேன். கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் அந்த சாண்டா கிளாஸோட தொப்பிக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா அந்த க்ரீம் பூசினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் கோன் போடுறேன். பாருங்கள், இந்த கோன் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் டிசைன் தாங்க. கத்தி வச்சு லைட்டாக நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். அந்த லைனை மேட்ச் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம எல்லா கலரையும் வந்து தனித்தனியாக கோனில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்படி கோன் ரெடி பண்ணுறது எல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேங்க. இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ரொம்ப ஈஸி தாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேக்கு ஐசிங் பண்ணுறது. எனக்கே நல்லா வந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய டிசைனெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸு. இது வந்து சாக்லேட் சிப்ஸுங்க. நான் மூக்குக்கு கேரட்டோட பின்பக்க வெட்டி ஒரு பக்கத்தை வெட்டி நான் வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்மைலி ஃபேஸில் இருக்கிற வாய் மாதிரி ஒரு சின்ன லைன் போட்டு நம்ம வரைஞ்சோம்னா ஒரு அழகான ஃபேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும், சாண்டாவோட ஃபேஸு. அதுக்கப்புறம் அந்த தொப்பியில் சின்னதாக சும்மா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த டிசைன் கிடச்சிரும். ஸ்டார் நாசில் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேங்க. பாருங்கள், மரத்துக்கு வந்து வி ஷேப்பை அப்படியே திருப்பி மேல் நோக்குன மாதிரி நம்ம போட்டோம்னா இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஆயிரும். பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். பாருங்கள், சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா அந்த ஒரு கிறிஸ்மஸ் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த பார்க்குறதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. பாருங்கள், அந்த இடத்துல ஒரு செரீஸை நான் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்மளோட இன்னோவேஷன் வந்தாங்க. இதெல்லாம் நம்மளோட இன்னோவேஷன் தாங்க. நான் அந்த கலர் அந்த மிட்டாயெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் லைட்டாக தூவிக்கிட்டேன். பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப கிராண்டாக பார்க்குறதுக்காக நம்ம செய்யும்போது சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கிற ஒரு அழகான கலர்ஃபுல் கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வர வீடியோக்களில் நம்ம மறுபடியும் எப்படி இன்னொரு புது டிஷ்ஷோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.